அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10th சயின்ஸில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹார்ட்டில் பிளட் சர்க்குலேஷனுடைய டைப்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகைகள் இருக்குது. ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்படின்வாங்க, அதாவது சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம் அப்படின்வாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன், அதாவது நுரையீரல் இரத்த ஓட்டம் அப்படின்னு ரெண்டாவது ஒன்று சொல்லுவாங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரோனரி சர்க்குலேஷன், கரோனரி சுற்றோட்டம், அப்படி 3 சுற்றோட்டங்களை சொல்லுவாங்க. நம்ம பிளட்டு உள்ள நம்முடைய உடம்பை சுற்றி வர்றதையே மொத்தம் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதில் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம். இதை நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கன்னா புரியாது. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் கண்டிப்பாக புரியாது. நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது நான் சொல்கிற மாதிரி இப்போ ஈஸி எழுதிங்க. எல்வி அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிட்டு B1 போட்டுங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு மேலே O+. ஸோ ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி BO ஒரு ஆரோ மார்க் போட்டுக்குங்க, RAன்னு போட்டுக்குங்க. சரிங்களா? இங்கே O- போட்டுக்குங்க. இவ்வளோதாங்க. இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். என்ன சார் நீங்கள் பாட்டு ஒரு 4 இங்கிலீஷ் எழுதுனீங்க, இதை தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க. எல்வின்றது லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கலில் இருந்து நம்ம உடலுடைய. B1ன்றது பாடி ஆஃப் தி ஆர்கான்ஸ், உடலில் உள்ள பல்வேறு பாகங்கள். பாடி ஆஃப் த ஆர்கான்ஸுக்கு O+ன்றது ஆக்சிஜன் மிக்க ரத்தம். ஆக்சிஜன் மிக்க ரத்தம் போகிறதும், அதே மாதிரி BO நம்முடைய உடலுடைய பாகங்கள், பாடி ஆஃப் தி ஆர்கான்ஸ், நம்முடைய உடல் பாகங்களிலிருந்து ரைட் ஏட்ரியஸ், அதாவது வலது ஆரிக்கலுக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வருவது தான் பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்றது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குறியீடுகள் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த வார்த்தைகளாக படிக்கிறதுனால பல பேர் தப்பாக எழுதுகிறாங்க. இந்த மாதிரி குறியீடுகளை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தப்பே வராது. திரும்ப நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கிளில் இருந்து பாடி ஆஃப் தி ஆர்கான்ஸுக்கு ஆக்சிஜன் மிக்க ரத்தம் போகிறதும், இது லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல், இது பாடி ஆஃப் தி ஆர்கான்ஸ். O+ன்றது ஆக்சிஜன் மிக்க ரத்தம் போகிறதும், அதே மாதிரி பாடி ஆஃப் தி ஆர்கான்ஸ் உடலுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம்ன்றது O-. நானாக எழுதியிருக்கேன். குறைந்த ரத்தம் ரைட் சைடு ஆரிக்கல், ரைட் ஏட்ரியத்துக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சரிங்க சார், எதன் வழியாக போகுது, எதன் வழியாக வருது? அடுத்த கேள்வி வருமா வராதுங்களா? உடலுடைய பல்வேறு பாகங்களுக்கும் எடுத்துகிட்டு நம்முடைய பிளட்டை, ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற அந்த உறுப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெருந்தமனி. என்ன தமனி? பெருந்தமனி. ரைட்டுங்களா? ஸோ ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆர்டோ, AORTO. இதுதாங்க சிஸ்டமிக் ரத்த ஓட்டம். நீங்கள் புக்கில் வாட்சி பாருங்கள், அப்படியே புரியும். வாட்சி பார்க்கலாமா? வாட்சி காமிச்சிடறேன் பாருங்கள். இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து துவங்கி, இதை நான் உங்களுக்கு எல்வின்னு போட்டிருந்தேன். ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம், இதை தான் நான் O+ போட்டிருந்தேன். உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்து சென்று, இதை நான் B1 போட்டிருந்தேன். மீண்டும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை, இதை நான் O- போட்டிருந்தேன். வலது ஏற்றியத்திற்கு RAன்னு போட்டிருந்தேன். கொண்டு வரும் சுற்றோட்டத்தினை சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம் என்கிறோம். இதை தான் நான் உங்களுக்கு சிம்பிள்ஸை சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இதை கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா அரோட்டா, பெருந்தமனி. இப்படி சிம்பிள்ஸை வச்சு படிக்கிறது ஈஸி. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து நுரையீரல் இரத்த ஓட்டம். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டிங்க கொஞ்சம் ஈஸி. அதுக்காக தான். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் சிம்பிள்ஸாக இருந்தால் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா RVன்னு போட்டுங்க. RV ஒரு சிம்பிளை போட்டு லங்ஸ், ஒரு ஆரோ மார்க் போட்டு லங்ஸ். அடுத்து ஒரு லங்ஸ்ன்னு போட்டுங்க. லங்ஸ்ன்னு போட்டு LAன்னு போட்டுங்க. அவ்வளோதாங்க. அதாவது ரைட் சைடு ஏட்ரியம், ரைட் சைடு வென்ட்ரிக்கல், வலது வென்ட்ரிக்கலில் இருந்து நுரையீரலுக்கு ரத்தம் போகிறதும், அதே மாதிரி நுரையீரலில் இருந்து லெஃப்ட் சைடு ஏட்ரியம், வலது ஆரிக்கலுக்கு
சாரி இடது ஆரிக்கலுக்கு ரத்தம் வர்றது தான் பார்த்தீங்கன்னா நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்றது. ஸோ இதில் ஆக்சிஜன் மிக்க ரத்தமா ஆக்சிஜன் குறைந்த ரத்தமா, அதாவது ஆக்சிஜனேட்டடு பிளட்டா டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் சொல்லலை, இதை மட்டும்தான். அதாவது ரைட் சைடு வென்ட்ரிக்கில் இருந்து லங்ஸுக்கு பிளட்டு போகிறதும் லங்ஸில் இருந்து லெஃப்ட் சைடு ஏற்றியத்துக்கு பிளட்டு வர்றதும் தான் பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன், நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்றது. சரிங்க சார், இந்த ஆர்விலேருந்து லங்ஸுக்கு பிளட்டு போகுதுன்னீங்களே, எதன் வழியாக போகுது அப்படின்னா நுரையீரல் தமனி வழியாக போகுது. நுரையீரல் தமனின்னு என்ன எப்படி எழுதுவோம், பல்மனரி ஏட்ரிஸ்ன்னு எழுதுவோம், பிஏன்னு எழுதுவோம். ஸோ பிஎன் என்னது பல்மனரி ஏட்ரி. நீங்கள் தமிழ் மொழி என்ன எழுதுறீங்கன்னா தான் போட்டுங்க, நுரையீரல் தமனின்னு போட்டுங்க, நுரையீரல் தமனி. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பல்மனரி ஏட்ரி. அதேமாதிரி லங்ஸ் டு லெஃப்ட் சைடு ஏட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிரை, பல்மனரி வெயின், பல்மனரி வெயின். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிவின்னு போட்டுங்க. அப்படி எப்படி எழுதுக்கணும்னா ஈஸியாக மைண்டில் வைக்கிற மாதிரி இப்படி எழுதுங்க, ஆர்வி ஒரு கோடு லங்ஸ்ன்றதுக்கு எல்லுன்னு கூட போட்டுங்க. மேலே நீங்கள் என்ன எழுதணும், பிஏ, பிஏ. அதே மாதிரி அடுத்த முறை எழுதுகிறப்ப லங்ஸில் இருந்து லெஃப்ட் சைடு ஏட்ரியத்துக்கு போகணும். சரிங்களா, எதன் வழியாக, நுரையீரல் சிறை வழியாக வெயின், பிவின்னு போட்டுங்க. இப்போ ஆர்வி பிஏஎல் எல்பிவிஎல்ஏ. ஸோ இந்த சிம்பிள்ஸை மட்டும் நீங்கள் மெமரியாக வைக்க முடிஞ்சால் இது ஈஸி. இதுக்கு பேர் தான் நுரையீரல் ரத்த ஓட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரோனரி சர்க்குலேஷன். இதில் விஷயமே இல்லை, என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய தசைகளுக்கு ரத்தம் போகிறதுக்கு பேர் தான் கரோனரி சுழற்சி. அவ்வளோதான், ஒரு பாயிண்ட் போதும். த சப்ளை ஆஃப் தி பிளட் டு தி ஹார்ட் மசில்ஸ் இஸ் கால்ட் அஸ் கரோனரி சர்க்குலேஷன். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துங்க, அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த கரோனரி சர்க்குலேஷனில் மட்டும் 2 முறை பிளட் சுற்றி வரும். இதுக்கு பேர் இரட்டை ரத்த ஓட்டம் அப்படின்வாங்க. எத்தனை முறை சுற்றி வரும், 2 முறை. when the blood circulates twice through the heart in one complete cycle, ஒரு சைக்கிளுக்கு 2 முறை வரும். it is called double circulation. ஸோ எல்லா உயிர்களும் இந்த டபுள் சர்க்குலேஷன் இருக்குமானா இருக்காது. எங்கே இருக்காது, மீன்களுக்கெல்லாம் கிடையாது. மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை ரத்த ஓட்டம் தான், சிங்கிள் சர்க்குலேஷன் தான். அதுக்கு மட்டும் இல்லை, மீன்கள், இருவாழ்விகள், அமிபியான்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஊர்வனம், எல்லாத்துலேயும் இல்லை, செட்டைன் ரெப்டைல்ஸ், இது எல்லாமே ஒற்றை ரத்த ஓட்டம் தான். ஸோ இரட்டை ரத்த ஓட்டம், அதாவது கரோனரி சுற்றோட்டம் இரட்டை ரத்த ஓட்டமாக காணப்படும் உயிரின் கொடுத்துட்டு மனிதன், மீன், தவளை, வேறு ஏதோ ஒரு இருவாழ்வி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மனிதன் எழுத தெரியணும். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் எதில், கரோனரி சுற்றோட்டத்தில், அதில் மட்டும் நமக்கு டபுள் சர்க்குலேஷன். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க போதும். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ கரோனரி சர்க்குலேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். த சப்ளை ஆஃப் பிளட் டு தி ஹார்ட் மசில்ஸ் இஸ் கால்ட் அஸ் கரோனரி சர்க்குலேஷன். ரைட்டுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு, ஹார்ட் பீட். என்ன பீட், ஹார்ட் பீட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கிலும் வென்ட்ரிக்கிலும் சுருங்கி விரியறதுக்கு பேர் தான் இதய துடிப்பு அப்படின்றது. சுருங்குதல் செயலுக்கு ஒரு பேர் இருக்குது, சிஸ்டோல்னு ஒரு பெயர். சுருங்குதலுக்கு என்னது, சிஸ்டோல். நான் எப்படி படிச்சிருக்கேன்னா சுசின்னு படித்து வச்சுருக்கேன். சுருங்குதல்னால் சிஸ்டோல். சரிங்களா, அதே நேரம் விரிவடைதுன்னா டயஸ்டோல், விடை. சுசி விடைன்னு படித்து வச்சுருக்கேன். இதய துடிப்புனா இதை மைண்டில் வச்சுங்க, சுசி விடை, சுசி விடை. சுருங்குதல்னால் சிஸ்டோல், விரிவடைதல்னால் டயஸ்டோல். ஓகேங்களா, ரைட். ஸோ கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன் அப்படின்னா டயஸ்டோல். சரிங்களா, சிஎஸ்ஆர்டி அப்படின்வாங்க. கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோல். எதனுடைய கான்ட்ராக்ஷன், எதனுடைய ரிலாக்ஸேஷன், ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸுடைய கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் தான். சரிங்களா, ஒரு நிமிடத்துக்கு 72லிருந்து 75 முறை நம்முடைய இதயம் துடிக்கும் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஹார்ட் நார்மலி பீட்ஸ் 72 to 75 டைம்ஸ் பர் மினிட். இந்த இதய துடிப்பை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீரோஜெனிக், இன்னொன்று மயோஜெனிக். நீரோஜெனிக் அப்படின்றது இன்டியூஸ்டு பை நர்வ்ஸ், நரம்பு தூண்டல்களால் இதய துடிப்பை மெஷர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நீரோஜெனிக். சரிங்களா, இந்த நீரோஜெனிக் இதய துடிப்பு எந்தெந்த உயிர்களில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வலைத்தசை புழுக்களில் இருக்கும், பெரும்பாலான கணுக்காலிகளில் இருக்கும். சரிங்களா, அது இதயத்து பக்கத்தில் ஒரு நரம்பு முடிச்சு இருக்கும், அந்த நரம்பு முடிச்சு தான் அதற்கான துடிப்புகளே கொடுக்கும். சரிங்களா, இதுக்கு பேர் என்னது, நீரோஜெனிக். ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை தி நர்வ்ஸ் இம்பல்ஸ் caused from a nerve ganglion.
situated near the heart. Example, annelids. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ். ஓகேங்க. பட் மயோஜெனிக்ன்றது அப்படி கிடையாது. அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மசில்ஸால் இன்டியூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு பேர் மயோஜெனிக் இதய துடிப்புன்னுவாங்க. மயோஜெனிக் ஹார்ட் பீட் இனிஷியேட்டட் பை எ ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ். இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மொலாஸ்கஸ், இன்னொன்று நம்ம வெட்ரிபோர்ஸ். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது மயோஜெனிக் இதய துடிப்பு. அப்போ மனிதர்களில் காணப்படும் இதய துடிப்பின் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா மயோஜெனிக். ஸோ நியூரோஜெனிக், மயோஜெனிக். நீரோன்றது நரம்பு சம்மந்தப்பட்டது. மயோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மசில்ஸுடைய ஃபைபர்ஸ், அதாவது ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது இதய துடிப்பு பரவுதல். இதய துடிப்பு பரவுதல் இது கொஞ்சம் பாருங்கள். நம்முடைய மனித இதயம் மயோஜெனிக் வகை, இது நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பகுதி இருக்குது. அந்த சிறப்பு பகுதிக்கு பேர் எஸ்ஏ. எஸ்ஏ இது நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் இதயத்துடைய பேஸ் மேக்கராக செயல்படக்கூடியது. எஸ்ஏ. ஸோ எஸ்ஏடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? ஸோ எஸ்ஏனா சயனோ ஏட்ரியல் நோப் அப்படின்வாங்க. சைனோ ஏட்ரியல் நோடு, என்ஓடிஇ. சைனோ ஏட்ரியலுக்கு பேர் தான் எஸ்ஏ அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் இதயம் சுருங்கிறத முத ஸ்டார்ட் பண்ணிவிடும். நம்முடைய இதயம் கான்ட்ராக்ட் ஆகிறத ஸ்டார்ட் பண்ணி விடுறதே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ நோடு தான். சரிங்களா? அதுக்கு தான் அதுக்கு பேர் பேஸ் மேக்கர் அப்படின்வாங்க. இப்போ செயற்கை இதயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த எஸ்ஏ நோடை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுறது தான். சரிங்களா? ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் பெருஞ்சிரையில் இருக்குது. எங்கே இருக்குது? மேல் பெருஞ்சிரை பக்கத்தில் இது காணப்படும். அதாவது சுப்பீரியர் வேனா காவா. ஓகேவா? சரிங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்புறம் ரொம்ப அகன்றும் கீழ்ப்புறம் குறுகியும், ஏற்கனவே ஒரு ஃபனல் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மேல்புறம் அகன்று காணப்படும், கீழ்ப்புறம் குறுகி காணப்படும். இது எப்படின்னா மெல்லிய தசை நாரால் ஆக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் மேடப் ஆஃப் தின் ஃபைபர்ஸ். த எஸ்ஏ நோட் இஸ் ப்ராடர் அட் த டாப் அண்ட் த டேப்பரிங் பிலோ. ஓகேங்களா? இதோடைய ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க, எஸ்ஏ நோடுடைய ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இந்த எஸ்ஏ நோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஆக்ட் அஸ் தி பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். நம்ம இதயத்துக்கு பேஸ் மேக்கராக செயல்படுது. சார் அப்படி என்ன சார் பண்ணுது அது இதயத்தோட பேஸ் மேக்கர் அப்படின்றீங்க? அதுதாங்க நம்முடைய இதய துடிப்புக்கான அந்த மின் தூண்டலை கொடுக்கக்கூடியது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எதை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது? நல்லா கவனிங்க. இது எதை ஸ்டிமுலேட் பண்ணி விடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் which can stimulate the heart muscles to contract. இதயம் சுருங்குவதற்கு இது தான் துவக்கி விடுது. இந்த மென்தூண்டல் அலைகள் எதன் வழியாக பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் ஏவி அதன் வழியாகவும் புர்கின்சி கற்றைகள் இந்த ரெண்டின் வழியாகவும் வென்ட்ரிக்கல்களுக்கு மின்தூண்டல் அலைகள் பரவி அது என்ன பண்ணும்? சுருங்க செய்யும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது நல்லா கவனிங்கப்பா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் டு எமிட் ஆன் இம்பல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஸ்ப்ரெட்டிங் டு தி வென்ட்ரிகுலர் மசில் வயா தி ஆர்ட்ரி வென்ட்ரிகுலர் பண்டல் அண்ட் தி புர்கின்சி ஃபைபர்ஸ். இந்த வென்ட்ரிகுலர் கற்றைகள், அதாவது ஆர்டி வென்ட்ரிகுலர் பண்டல்ஸை வந்து டிஸ்கவர் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ன்றவர். அதனால் ஸோ அதனால் அந்த பண்டலுக்கு பேரே ஹிஸ் பண்டல் அப்படின்றாங்க. பண்டல் ஆஃப் ஹிஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இவர் 1893 இதை கண்டுபிடிச்சார். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டிருந்தவர் யார்? ஹிஸ். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா HIS. அடுத்து பார்க்கக்கூடியது நாடி துடிப்பு. பார்த்தது ஹார்ட் பீட், அது இதய துடிப்பு, அது வேறு. நாடி துடிப்பு அது வேறு. ஸோ ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களாப்பா? அது வேறு இது வேறு. இதுக்கு பேர் பல்ஸ் அப்படின்வாங்க. பட் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதய துடிப்பு ஹார்ட் பீட்டின் போது பார்த்தீங்கன்னா பிளட்டு பம்ப் ஆகி உள்ளே தள்ளப்படும், புஷ் பண்ணப்படும். எதன் வழியாக? தமனிகள் வழியாக. அப்படி தமனிகள் வழியாக உந்தி தள்ளுறப்ப அதை உணரக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா நாடி. இது எங்கே இருக்குன்னா மணிக்கட்டுக்கு ரொம்ப அருகில் இருக்குது. அந்த தமனிகள் அந்த இடத்துல காணப்படும். அந்த தமனிகள் அந்த நம்முடைய பிளட்டை வந்து உந்தி தள்ளுறப்ப அது விரிவடையக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான்
நாடி துடிப்பு. இது எப்படி உணரலாம்? நம்ம கைகளை கொண்டு போய், அதாவது 2 ஆள்காட்டி விரலையும் நம்முடைய நடுவிரலையும் கொண்டு போய் கரெக்டாக அந்த மணிக்கட்டுடைய கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிங்கன்னா நம்முடைய தமனி அந்த பிளட்டை வந்து புஷ் பண்ணுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் நாடி துடிப்பு. இது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 ஒரு செகண்டுக்கு நிமிடத்துக்கு 70 to 90 டைம்ஸ். சரிங்களா? இதுதான் நம்முடைய பல்ஸ். ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கம்மியாகலாம், ஒரு சில பேர்த்துக்கு கூடலாம். கம்மியானாலும் கூட ஆனாலும் பிரச்சனை தான். நார்மல் பார்த்தீங்கன்னா 70 to 90. When the heart beats, the blood is forced into the arteries. The expansion of artery every time the blood is forced into it's called pulse. சரிங்களா? It can be felt by placing the fingertip on the artery near the wrist. Normal pulse rate ranges from 70 to 90 per minute. அடுத்து பார்க்கக்கூடியது இதய சுழற்சி. என்ன சுழற்சி? இதய சுழற்சி, கார்டியாக் சைக்கிள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஏறக்குறைய 0.8 செகண்ட் ஆகும். அதாவது ஒரு இதய துடிப்பு துவங்கி முடிகிறதுக்கு. The sequence of event occurring from the beginning to the completion of one heartbeat is called cardiac cycle. அப்படி துவங்கி முடிவதற்கு இடைப்பட்ட அந்த நிகழ்வுகளுக்கு பேர் தான் இதய சுழற்சி அல்லது கார்டியாக் சுழற்சி அப்படின்வாங்க. 2 ஒன்று தான். இதில் மொத்தம் எத்தனை சுழற்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சுழற்சி இருக்குது. என்னென்ன சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கப்பா. 1 ஏட்ரியால் சிஸ்டோல் அப்படின்வாங்க. ஏட்ரியால் சிஸ்டோல்ன்றது சிஸ்டோல்னா சுருங்கிறதா விரிகிறதா? நம்ம சொல்லி கொடுத்த நினைவு இருக்கா? சசி விடை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சசி விடை. சாரிங்க, பேரே மாற்றிட்டேன். சுசி விடை. சசி விடை இல்லை, சுசி விடை. ஸோ இதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ சுருங்குனா சிஸ்டோல். அப்போ ஏட்ரியோல் சிஸ்டோல்ன்றது ஏட்ரியல் சுருங்கிறது, அதாவது ஏறக்குறைய ஆரிக்குள் சுருங்குறதுக்கு பேர் தான். ஆரிக்குள் சுருங்குறதுக்கு பேர் ஏட்ரியல் சிஸ்டோல்ன்றது. இது எவ்வளோ செகண்ட் சுருங்கும் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் தான் சுருங்கும். 0.1 செகண்ட் தான். அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். சிஸ்டோல் இது சுருங்குதல் தான், ஆனால் வென்ட்ரிகுலர் சுருங்குதல் இது 0.3 செகண்ட், அதுக்கு கொஞ்சம் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். அப்படின்னா இப்போ டயஸ்டோல் அது விரிதல், அதாவது திரும்பவும் நம்முடைய வென்ட்ரிகுலர் விரிவடைகிறது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ செகண்ட் இருக்குன்னா 0.4 செகண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 0.8 வந்துடும். ஒரு கார்டியாக் சைக்கிள் மொத்தம் 0.8 செகண்டுங்க. அதுக்குள்ளே பிரிச்சுருக்காங்க. ஏட்ரியல் சிஸ்டோல் 0.1 செகண்ட், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3 செகண்ட், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் 0.4 செகண்ட். தட்ஸ் ஆல். இல்லை என்னங்க கஷ்டம் இருக்குது? ஈஸி தான், பார்த்துனே புரிஞ்சுக்க முடியும். பட் மறந்துடாதீங்க, சசி விடை இல்லை, சுசி விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதய ஒலிகள், ஹார்ட் சவுண்ட்ஸ். அவன் இதயம் எப்படியா துடிக்குது? டக்கு 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 டக்குன்னு துடிக்குது அப்படின்வாங்க. டக்கு டக்குன்னு துடிக்காது. லப் டப் அப்படியே துடிக்கும். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்காது. சரிங்களா? லப் டப். அந்த லப்புன்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லாங் டைம் இருக்கும். டப்பு டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி லப்பு டப்புன்னு சார் உள்ள உண்மையில் லப்புன்னு கேட்குதுன்னா ஒரு கற்பனை தாங்க. லப்புன்னெலாம் சொல்லாது, டப்புன்னெலாம் சொல்லாது, ஒரு கற்பனை தான். ஓகே. இந்த ஒலிகள் எதுக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒலியான லப்பு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரத்துக்கு ஒலிக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடுவதால். இந்த மூவிதழ் வால்வு ஈரிதழ் வால்வு பார்த்தோமா, நினைவு இருக்குங்களா? அந்த வால்வுகள் மூடுறதுனால தான் இந்த ஒலி உண்டாகுது. அதுக்கடுத்து டப்புன்னு கேட்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டை அடைச்சிறதுலாம் கிடையாது. டப்புன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் தான் ஒலிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சந்திர வால்வு அல்லது பிரேச்சந்திர வால்வு, அந்த அரைச்சந்திர வால்வு மூடுறதுனால. அப்போ லப்புன்ற ஒலி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவிதழ் மற்றும் ஈறுதல் வால்வுகள் மூடுவதால். சரிங்களா? அதே நேரத்தில் டப்புன்ற சவுண்ட் எப்படி கேட்குதுன்னா அரைச்சந்திர வால்வுகள் மூடுறதுனால ஏற்படுது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அதாவது the first sound lub is of longer duration and is produced by the closure of the tricuspid and bicuspid valve. அதே மாதிரி after the beginning of ventricular systole, the second sound dub is of a shorter duration and produced by the closure of semilunar valve. சரிங்களா? ஓகேங்க, அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்.
இந்த பிளட் ப்ரெஷர்னால் என்னதுன்னு முதல் பாருங்கள். அதாவது தமனிகள் வழியாக பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகிறப்ப அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு வால் அதன் மேலே பிளட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இஸ் தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் டூரிங் த ஃப்ளோ ஆஃப் பிளட் எகென்ஸ்ட் தி லேட்ரல் வால்ஸ் ஆஃப் ஏர்டரிஸ். ஸோ அது மேலே ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் ரத்த அழுத்தம். ஸோ இதில் மொத்தம் 2 அழுத்தம் இருக்குது. ஒன்று சிஸ்டோல் ரத்த அழுத்தம், இன்னொன்று டயஸ்டோல். ஸோ சிஸ்டோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர்னுவாங்க, டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் டயஸ்டோலிக். இப்போ நீங்களே சொல்லிடலாம் சிஸ்டோலிக்னு என்னப்பா, சிஸ்டம்னா கரெக்டு தானே? கரெக்டு தான். சுருக்கம், அதாவது சுருங்குறப்ப எவ்வளோ அழுத்தம், விரிகிறப்ப எவ்வளோ அழுத்தம், சரிங்களா? இந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் அழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 123 mmHg இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 120, இன்னொன்று 80. இது சிஸ்டோலிக், இது டயஸ்டோலிக், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அதிகமான உடற்பயிற்சி, ஒருவேளை ரொம்ப கவலைப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, மன அழுத்தம், உறக்கம் கெடுதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மாறுபடும். சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறப்ப அது மாறுபடும். எது மாறுபடும்? பிளட் ப்ரெஷர் மாறுபடும். சும்மா சொன்னாங்க, இப்படி பிளட் ப்ரெஷர்லாம் படிக்கக்கூடாது, மைண்டை ஃப்ரீயாக வச்சு தான் படிக்கணும், சரிங்களா? ஸோ பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டூரிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஆங்ஸைட்டி, எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப். பட் ஒருவேளை கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்வாங்க, உயர் ரத்த அழுத்தம். சரி, இதனால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கரோனரி டிசீஸ், இதய நோய்கள் வரலாம், பக்கவாதம் வரலாம், ஸ்ட்ரோக் வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னது, இதய நோய், பக்கவாதம், இந்த 2 வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறைவான ரத்த அழுத்தம் இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்போ டென்ஷன். குறைவுனா ஹைப்போ, அதிகம்னா ஹைப்பர், சரிங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப். இதை பற்றி சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒலிகளை கண்டறிய பயன்படுவது ஸ்டெதஸ்கோப். ஸ்டெதஸ்கோப் எதுக்குங்க பயன்படுது? நோட் பண்ணிக்கிங்க. A stethoscope is used to detect the sound produced by the internal organs of human body. ஸோ அதில் அது மட்டும் போதும், அது எல்லாரையும் பார்த்துருப்போம், டாக்டர் வச்சுருப்பார், சரிங்களா? ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மானோமீட்டர். இதையும் டாக்டர் வச்சுருப்பார். போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவலிக்கு சொல்கிறீங்களோ, கால் வலிக்கு சொல்கிறீங்களோ, வயிறு வலின்னு சொல்லி என்ன சொன்னாலும் போன என்ன பண்ணிடுவாங்க, கையை நீட்டு, கையை மடக்கு, ஒரு சுற்றி மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லி ஒரு பந்து அமுக்குவாங்க. ஒரு லைட்டாக ஒரு பால் மாதிரி கையில் வச்சு அமுக்குவாங்க, பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்பிக்மோ மானோமீட்டர். இந்த படத்தை கூட இருக்குமே, இந்த பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஸோ இதனோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்ம்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தமனி இருக்கும், ஒரு ஆர்டரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை நல்லா டைட் பண்ணுறப்போ அது நல்லா இன்னும் விரிவடைஞ்சு காட்டும். அப்போ என்னென்னா ஈஸியாக நம்முடைய அந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் ஸ்பிக்மோ மானோமீட்டர். இப்போ நிறைய டிஜிட்டல் டிவைஸ் நிறையா வந்துருச்சு. உங்கள் புக்கில் மொத்தம் 3 கருவி பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று ஸ்பிக்மோ மானோமீட்டர், இன்னொன்று இங்கே பாருங்கள் மானோமெட்ரிக்ன்ற ஒன்று, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டிஜிட்டல். இதுக்கு பேர் தான் மாடர்ன் டிஜிட்டல், நவீன எண்ணியல் அப்படின்வாங்க. ஸோ இந்த சாதனங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அதுக்குன்னு இதய ஒலிகளை கண்டறியும் கருவின்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட் நீங்கள் வந்து எதை போட்டக்கூடாது, ஸ்பிக்மோ மானோமீட்டரை போட்டக்கூடாது. அதுக்காக தான் நடத்தினேன். அதுக்கு ஸ்டெதஸ்கோப். ஸ்பிக்மோ மானோமீட்டர் பார்த்தீங்கன்னா டு டிடெக்ட் தி பிளட் ப்ரெஷர், ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிளட் குரூப்ஸ், ரத்த வகைகள். ஸோ ரத்த வகைகளை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லேன்ஸ்டீனர். எல்லா வகையிலும் கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஓ இந்த 3 மட்டும். அதுக்கப்புறம் வந்து டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏபி அப்படின்ற ஒரு வகையும் கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? ஆனால் லேன்ஸ்டீனர் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் கண்டுபிடிச்சார், ஏபிஓ. டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி இவர் 2 பேர் சேர்ந்து 1 மட்டும். ஸோ ஏபி அப்படின்ற வகையை கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு கீழே இருக்க எது வாசிக்க வேண்டாம், நேராக டேபிளுக்கு வந்துடுங்க. டேபிளில் இது கீழே இருக்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளே போதுமானது. அங்கே கீழே கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே இந்த டேபிளுக்குள்ளே அடக்கம். ஸோ டேபிள் நல்லா பார்த்துட்டா போதும். ஸோ டேபிள் என்ன சார் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பிளட் வகை முதல் கொடுத்துருக்காங்க, ஏபிஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சோப்பனில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பிளட் குரூப்னா
அவங்களுடைய பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் ஏ இருக்கும். ஆன்டிபாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி, அவங்க தான் ஆன்டிபின்னு போட்டிருக்காங்க. ஆன்டிபின்னா ஆன்டிபாடி. அப்போ ஆர்பிசியில் இருக்கிறது ஆன்டிஜன், பிளாஸ்மாவில் இருக்கிறது ஆன்டிபாடி. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. புரியுதுங்களா? எப்படி மைண்டில் வச்சுக்கணும்? ஆர்பிசினா ஆன்டிஜன், பிளாஸ்மானா ஆன்டிபாடி. அப்போ பிளட் குரூப் ஏல இருக்கிறவங்களுக்கு ஆன்டிஜன் ஏ தான் இருக்கும், பட் ஆன்டிபாடி பி இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல இந்த 2 டேபிளை மட்டும் பாருங்கள். ஓகே, அந்த 2 அப்புறம் பார்ப்போம். இந்த 2 மட்டும் பாருங்கள். அடுத்து பி எடுத்துக்கங்க. ஆன்டிஜன் என்ன இருக்கும்? பி தான் இருக்கும், பட் ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஏறக்குறைய ஏபின்றது 2 அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தான். அடுத்து ஏபி வந்துடுங்க. 3வது இது ஏபி. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஏபி 2மே இருக்கும், ஆன்டிபாடி இருக்காது. எதில்? ஏபி ரத்த வகையில் ஆன்டிபாடி இருக்காது. அதே மாதிரி ஓன்ற ரத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி இருக்காது, ஆன்டிஜன் இருக்காது, பட் ஆன்டிபாடி ஏபி 2மே இருக்கும். ஆன்டிபாடியில் ஏபி இருந்தால் அது எந்த ரத்த வகைன்னு கேட்பாங்க. பிளாஸ்மாவின் ஆன்டிபாடியில் ஏபி இருந்தால் அது எந்த இரத்த வகை? ஓ. அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த 2ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மாதிரி இருக்கும். எந்த 2? இந்த ஏபி. அதே மாதிரி இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மாதிரி இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு இதில் இந்த 2 புரிஞ்சு போயிருக்கும், இது வரைக்கும் புரிஞ்சு போயிருக்கும். இப்போ அங்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஏன்ற பிளட் குரூப்புக்காரரு யார் யாருக்கு ரத்தம் வழங்கலாம்? ஏவுக்கும் ஏபிக்கும் வழங்கலாம், ஏவுக்கும் ஏபிக்கும் வழங்கலாம். சரிங்களா? ஓகே, யார்கிட்ட ரத்தத்தை பெறலாம் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஓட்டிருந்து பெறலாம். சேம் பிளட் வாங்கிக்கலாம் அல்லது ஓட்டிருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஓன்றவர் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓன்றவர் யூனிவர்சல் டோனர், எல்லாருக்கும் பிளட்டை கொடுக்கலாம். பட் அவர் வாங்குறது அவர்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இவர் யூனிவர்சல் டோனர். இப்போ ஏபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டிருந்து பிளட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், ஏபிஓ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ஆனால் கொடுக்க முடியாது. இவங்க யூனிவர்சல் ரிசீவர், உலகத்தில் எங்கேருந்து வேணால் அவங்க பிளட்டை வாங்கிக்கலாம், பட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் ஏபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க யார் யாருக்கு பிளட்டை கொடுக்கலாம், எந்த மாதிரி ரத்த வகையை வாங்கலாம் அப்படின்றத ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச டேபிள் தான். ஸோ தெரியாதவங்க பார்த்தாலே புரியும். ஸோ இதை மட்டும் பார்த்து. சரிங்களா சார்? ஏன் பிளட் குரூப் வந்து ஏன் நெகட்டிவ் சார்? ஸோ ஏன் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் அப்படின்றது நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். யாரும் எனக்கு பி பிளட் குரூப் சொல்ல மாட்டோம், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் இப்படி சொல்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற அது கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆர்ஹெச் காரணி, ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்வாங்க. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு, வெயிட் பண்ணுங்கள், 1940ஆம் ஆண்டு திரும்ப நம்மளால் வந்துடுறாரு லான்ஸ் ஸ்டெய்னர். யார்? லான்ஸ் ஸ்டெய்னர். ஏற்கனவே இவர் வந்து மேலே பார்த்தோமே அவர் இவர் ஒன்றா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் காரல் லான்ஸ்டீனர், இவர் லான்ஸ்டீனர். ஒருவேளை ஒன்றா கூட இருக்கலாம், நான் வேணால் சர்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த லான்ஸ்டீனரும் வியனரும் இந்த 2 பேரும் இவங்க பார்த்தீங்கன்னா ரீசஸ் அப்படின்ற இனக்குறுங்க ரத்தத்தில் இருந்து ஆர்ஹெச் காரனை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது. ஸோ கேட்பாங்க ஆர்ஹெச் காரனை கண்டுபிடிச்சது யார்? இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க. லான்ஸ்டீனர் மற்றும் வியனர். வருஷம் பார்த்துங்க 1940. எந்த குரங்கு கண்டுபிடிச்சாங்க? ரீசஸ் அப்படின்ற ஒரு குரங்கு வகையிலிருந்து ஆர்ஹெச் காரனை கண்டுபிடிச்சாங்க. இதை மட்டும் பார்த்துங்க போதும். சரிங்களா? ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் லான்ஸ்டீனர் அண்ட் வீனர். ஓகே, ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை லான்ஸ்டீனர் அண்ட் வீனர். ஓகே, ரைட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம். ஸோ இதில் முக்கியமான கேள்வி இல்லை, பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நிணநீர் மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு வேணால் தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிணநீர் இருக்குது, நிணநீர் தந்துதிகள் இருக்குது, நிணநீர் நாளங்கள் இருக்குது, நிணநீர் முடிச்சுகள் இருக்குது, நிணநீர் குழாய்கள் இருக்குது. ஸோ அதில் பாய்ந்துற திரவத்துக்கு பேர் நிணநீர். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும், வேறு இதில் முக்கியமான கேள்வி இல்லை. த லிம்பாட்டிக் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் லிம்பாட்டிக் கேபிலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்ப் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ஸ். லிம்ப் இஸ் தி ஃப்ளூட் தட் ஃப்ளோஸ் த்ரூ தி லிம்பாட்டிக் சிஸ்டம். அடுத்து ஒரே ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிணநீர் நாளங்கள் அது எந்த ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரிக்கா வடிவத்தில் இருக்கும். எந்த வடிவத்தில் இருக்குமா? பேரிக்கா ஷேப்பில் இருக்குமா? அதை கொஞ்சம் பார்த்துங்க, ஆனால் அது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் ஓவல் ஆர் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், சின்ன முட்டை வடிவத்தில் அல்லது ஒரு பேரிக்கா வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 தான் 1 வேர்டு. நிணநீர் மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது,
அதில் நிணநீர் நாளம் அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதாவது லிம்ப் நோட்ஸ் ஆர் ஸ்மால் ஓவல் ஆர் பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிணநீரின் பணிகள், ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ப். இது நல்லா பார்த்துங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 இருக்கும். ஸோ ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும், இது நான் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும், அதை அப்படி பார்த்துங்க. சரிங்களா? கடைசி பாயிண்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. அப்போ லிம்போசைட்டுகள் எங்கே இருக்குது? நிணநீரில் தான் இருக்குது. லிம்போசைட் ஏற்கனவே பார்த்தோமா? ஆமாம். இந்த லிம்போசைட்ஸ் இன் தி லிம்ப் டிஃபெண்ட் தி பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? அதாவது நம்முடைய நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லிம்போசைட்டுகள். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகே, வாங்க நம்ம புக் பை கொஸ்டினை செக் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி கவனிங்க. ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். ஸோ இது பாட்டனி, இதை நான் உங்களுக்கு நடத்தவே இல்லை, தாவரங்களின் கடத்தல் நடத்தலை, சுற்றோட மட்டும் தான் நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் கீஸ் மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃப்ரம் தி லோயர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெறுகிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். ஸோ எல்லாமே வரும். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் போட்டுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் ஆன் அப்ஹில் டாஸ்க், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. நீர் கடத்துறதுன்னு கேட்டாலே சைலம் தான். உணவுனா ப்ளோயம், மைண்டில் வச்சுங்க. வாட்டர் விச் இஸ் அப்சார்ப்டு பை ரூட்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் த்ரூ சைலம். நெக்ஸ்ட், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது. தண்ணி தான் போகும், நீர் கொடுத்துருக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. நீராவின் போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர். டூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். நாலாவது கேள்வி, வேர்த்துவிகளானது ஒரு புறணி செல்லாகும், புறத்தோலி நீட்சியாகும், ஒரு செல் அமைப்பாகும். ஆ மற்றும் இ. ஆ மற்றும் ஈனா புறத்தோலி நீட்சி, ஒரு செல் அமைப்பு, ரெண்டு சேர்ந்தது. ஆமாம், அதுதான் கரெக்ட். ரூட் ஹேர்ஸ் ஆர் கார்டிகல் செல், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல், யூனிசெல்லுலார், போத் பி அண்ட் சி. ஆன்சர் இஸ் போத் பி அண்ட் சி. அஞ்சாவது கேள்வி, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப். 5 கொஸ்டின் அதில் இருக்குது, மற்ற இதில் வந்துடுது. ஓகே, எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், மேற்கூறிய அனைத்தும். என்ன சார் நீங்கள் நடத்துகிறப்ப பெரிகார்டியம் சொன்னீங்க, அதை மட்டும் காணோம் அப்படி நினச்சிடாதீங்க. ஸோ எண்டோ அப்படின்றது அதில் அடித்தோல், எபினா மேலே இருக்கிறது, மையோனா நடுவில். ஸோ அதாவது அந்த கார்டியத்தை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது பெரிகார்டியம் தான். ஸோ 3மே எடுத்துக்கலாம். ஆல் ஆஃப் தி அபவ். எண்டோகார்டியம் வரும், எபிகார்டியம் வரும், மயோகார்டியம் வரும். ஏழாவது கேள்வி, இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் மாட்டுவோம். விச் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ. முதல் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா ஏட்ரியத்திலேருந்து ஆரம்பிக்கும், அதாவது ஆரிக்கிலேருந்து ஆரம்பிக்கும், அதிலிருந்து வென்ட்ரிக்கிள் போகும், அப்புறம் தமனி, அப்புறம் சிரை. ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், அப்புறம் ஆர்டரிஸ் அண்ட் வெயின். ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, அடுத்து 8வது கொஸ்டின், விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சேர்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஓ இரத்த வகை எந்த மாதிரி பிளட்டை வாங்க முடியும்? ஓ மட்டும்தான் வாங்க முடியும். சரிங்களா? அவர் யூனிவர்சல் டோனர், நாட் ரிசீவர். ஸோ ஓ குரூப் மட்டும்தான். சரிங்களா? ஓ குரூப்பில் வந்து இன்ஜூர்ட் ஆனால் ஓ குரூப் பிளட்டை தான் என்ன கொடுக்க முடியும், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. இதயத்தின் இதயம், ஹார்ட் ஆஃப் ஹார்ட். ஸோ எஸ்ஏ நோடு பார்த்து இன்னொரு பார்த்தீங்களா? எஸ்ஏ நோடு பார்த்தோமா? எஸ்ஏ கணு, அதுதான். ஸோ நோட் பண்ணிங்க, எஸ்ஏ கணு. ஸோ இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம்ப்பா, கொஞ்சம் பார்த்துங்க. 10வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் கரெக்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட். அதாவது பிளாஸ்மா ஈக்குவல் டு ரத்தம் ப்ளஸ் லிம்போசைட்டா, சீரம் ஈக்குவல் டு ரத்தம் ப்ளஸ் ஃபைப்ரினோஜன்னா, நிணநீர் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசியா, அல்லது ரத்தம் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் ரத்த தட்டுகளா? எதுங்க கரெக்டு? கடைசி தான் கரெக்டு. ஸோ ரத்தம்ன்றது அதில் பிளாஸ்மாவே இருக்கும்,
ஏன்னா அது என்னது கிரானுலோசைட்ஸ். அதே மாதிரி ஏ கிரானுலோசைட் என்ன வரும் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நம்ம நடத்தியிருக்கோம் 10வது இது. ஓகே, அடுத்து fill in the blanks பார்க்கலாமா? தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி. நீர் ஆவியான அதுக்கு என்ன பேருனா டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. டிரான்ஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் எவாபரேட் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி ஏரியல் பார்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட், நீரானது வேர் செல்லின் டேஷ் பிளாஸ்மா சவின் வழியாக பரவுகிறது. செமி ப்ரீமியபிள் பிளாஸ்மா நினைக்கிறேன். வாட்டர் என்டர்ஸ் இன்டு தி ரூட் ஹேர் செல் த்ரூ தி செமி பெர்மிபிள் பிளாஸ்மா, அதாவது அரைக்கடுத்து சவ்வு, தமிழில் அரைக்கடுத்து பிளாஸ்மா சவ்வு. மூணாவது இது, வேரின் டேஷ் அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது, வேர் தூவி. பார்ட்ஸ் ஆஃப் த ரூட் தட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் தி சாயில் இஸ் ரூட் ஹேர்ஸ். இயல்பான ரத்த அழுத்தம் சிஸ்டோவில் 120, டயஸ்டோவில் 80, அப்போ 120 to 80, அதான் கரெக்ட். ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் இஸ் 120 to 80. அடுத்து டூவில் அது பார், டூன்னு போடக்கூடாது, சரிங்களா? அடுத்து சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 to 75. ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கணும்? 70 to 75 per minute. நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக்க பாருங்கப்பா. ஒன்று பாட்னிலையும் 2 இதுலேயும் ஜுவாலஜிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்கள், சிம்பிளாஸ்ட் வலி, நீராவி போக்கு, ஆஸ்மாசிஸ், வேரழுத்தம், மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வாயில் நுழையாத பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் முக்கியம், நான் ஆன்சரை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சிம்பிளாஸ்டிக் பாத்வே, டிரான்ஸ்பிரேஷன், ஆஸ்மாசிஸ், ரூட் ப்ரெஷர். சிம்பிளாஸ்டிக் பாத்வேக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு எங்கே நடக்கும்? ஸோ இலைகளில் நடக்கும். ஆஸ்மாசிஸ் அப்படின்றது ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது சரிவு அழுத்த வாட்டம் அப்படின்வாங்க, சரிவு அழுத்த வாட்டம். அடுத்து வேறு அழுத்தம்ன்றது நீர். அப்போ நீர் எங்கே இருக்கும்? சைலம். ஸோ சைலத்தில் உள்ள அழுத்தம், ப்ரெஷரின் சைலம். ஸோ 2 தெரிஞ்சாலே, இந்த நீராவி போக்கும் வேறு அழுத்தம் தெரிஞ்சாலே மற்ற கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், 8 கொடுத்துருக்காங்கப்பா பொறுத்துக்கல, ரொம்ப நல்லவங்க. ஸோ இதில் 8 பொறுத்து கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். இது கூட ஏதோ ஒரு வினா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. லெஃப்ட் சைடு லுக்கேமியா, ரத்தத்தட்டு, மோனோசைட்டு, லிக்கோஃபீனியா, ஏபி ரத்த வகை, ஓ ரத்த வகை, ஈசனோஃபில், நியூட்ரோஃபில். அந்த பக்கம் த்ரம்போசைட், பேகோசைட், லீகோசைட் குறைதல், இரத்த புற்றுநோய், ஒவ்வாமை நிலை, வீக்கம், ஆன்டிஜெனற்ற ரத்த வகை, ஆன்டிபாடியற்ற ரத்த வகை. ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? ஃபஸ்ட் லுக்கேமியா. லுக்கேமியான்றது என்னது? அதாவது நம்முடைய வெள்ளையணுக்கள் கூடிடுறது. வெள்ளையணுக்கள் கூடுனா அது ஒரு நோயாக தான் இருக்கணும். நோய் எங்கே இருக்குது பாருங்கள், இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர், இதுதான் அதுக்கு. அடுத்து இரத்த தட்டுகள். இரத்த தட்டுகள் சம்மந்தமாக இதாக இருக்கான் பாருங்கள். இரத்த தட்டுக்கு என்னப்பா ஒரு பேர் சொன்னேன்? தட்டுனா தூக்கி எறிவோம், சோத்து தட்டை. அப்போ த்ரோம்போசைட், இந்த கொடுத்துருக்கான் பாருங்கள் மேலே முததே. இரத்த தட்டுகள் த்ராம்போசைட். மூணாவது மோனோசைட்ஸ். மோனோசைட்னு என்னப்பா? மோனோசைட்டுகள். மோனோசைட்டுகள் என்ன சொல்லலாம்னா பேகோசைட்டுகள்னு சொல்லலாம். மோனோசைட் என்ன சொல்லலாம்? பேகோசைட்னு சொல்லலாம். நோட் பண்ணிங்க, நடத்துறீங்க, உள்ளே பாருங்கள் தெரியும். மோனோசைட்னா பேகோசைட்னு சொல்லலாம். அடுத்து லீகோஃபீனியா. லீகோஃபீனியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிறது. கம்மியாக நோய் பேர் கொடுத்துருக்கானா? நோய் பேர் கொடுக்கல, பட் லீகோசைட் குறைதல் கொடுத்துருக்காங்க. இப்போ லீகோஃபோனியான்றது லீகோசைட் குறைதல், டிக்ரீஸ் இன் லீகோசைட்ஸ். ஓகே, இது வரைக்கும் பார்த்து விடுங்க, மீதி அடுத்து பார்ப்போம். ஏபி ரத்த வகை. ஏபி ரத்த வகை. ஏபி ரத்த என்ன சொல்லலாம்? அது என்ன கிடையாது? ஆன்டிபாடி கிடையாது. ஸோ ஆன்டிபாடி அற்ற ரத்த வகை இங்கே இருக்குது பாருங்கள். ஏபி பிளட் குரூப்ன்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. ஓ ரத்த வகைன்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். கரெக்டா? கரெக்டு தாங்க. அடுத்து ஓ பிளட் குரூப், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென். ஓகே, அடுத்து ஈசனோஃபில்கள் அப்படின்றது, ஈசனோஃபில்கள்ன்றது ஒவ்வாமை நிலை, அலர்ஜி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ ஒவ்வாமை இருக்கா? இருக்குது பாருங்கள், ஒவ்வாமை நிலை. ஈசனோஃபில் அலர்ஜிக் கண்டிஷன்ஸ். த லாஸ்ட் ஒன் நியூட்ரோஃபில்ஸ். இது எப்போ வரும்? வீக்கம், இன்ஃப்ளமேஷன், அது இருந்தால் வரும். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோதாங்க, ஈஸியாக தான் இருக்குது. பாடம் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா, புரிஞ்சு இருந்துருச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸி தான். அடுத்தது எங்கெங்கே இருக்குது?
அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தப்புனா கரெக்டாக திருத்த பண்ணணும். ரைட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரியாக தவிர பார்க்கலாமா? முதல் கேள்வி, உணவை கடத்துவதற்கு காரணமான திசு ஃப்ளோயம். உணவை கடத்துவதற்கு காரணம் ஃப்ளோயம். வாட்டருக்கு சைலம், அப்போ உணவுக்கு ஃப்ளோயம். கரெக்டு தான், முதது கரெக்ட். த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் கரெக்ட். தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. ஆமாங்க, தண்ணி தான் இழக்கும். நீராவி போக்கில் எது இழக்கும்? நீரை தான் இழக்கும். கரெக்டு தான். இட் இஸ் ட்ரூ. பிளான்ட்ஸ் லாஸ் வாட்டர் பை தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். மூணாவது கேள்வி, புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ் அல்ல, சுக்ரோஸ். நோட் பண்ணிக்கப்பா, இது தப்பு. இதுக்கு பேர் என்ன வரும்? சுக்ரோஸ் வரும். மூணாவதுக்கு, த ஃபார்ம் ஆஃப் சுகர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ தி புளோயம் இஸ் சுக்ரோஸ். ஃபோர்த் கொஸ்டின், அபோபிளாஸ்ட் வழிகடத்துதலில் நீரானது செல் ஜவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. ஸோ இதுவும் தவறு தான். இதுவும் தவறு தான். எத்தனாவது இது? நாலாவது இது. இன் aboplastic movement the water travels through the cell membrane and enter the cell. False. In symblastic movement, என்ன மூமெண்ட்? சிம்பிளாஸ்டிக் மூமெண்ட். சிம்பிளாஸ்டிக் மூமெண்ட் என்னப்பா? அதாவது அபோபிளாஸ்ட் வழிகடத்துதலில் நீரானது எந்தவித சவினையும் கடக்காமல் செல்லும். ஸோ அந்த கூற்று தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காப்பு செல்கள் நீரை இழக்கும் பொழுது இலைத்துளை திறந்து கொள்ளும். காப்பு செல்கள் நீரை இழக்கும் பொழுது இலைத்துளைகள் திறந்து கொள்ளும். திறந்து கொள்ளாது, மூடிக்கொள்ளும். ஸோ தவறு. சரிங்களா? வென் காட் செல்ஸ் லாஸ் வாட்டர் வென் ஸ்டோமா ஓப்பன்ஸ். ஸ்டோமா க்ளோஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து, இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். இதய துடிப்பின் துவக்கம் நரம்புகள் மூலமாக நடந்துச்சுன்னா அது என்னது? நியூரோஜெனிக். நமது தசைகள் வழியாக தான் நடக்கும். ஸோ தப்பு இது. நமது என்னது? மயோஜெனிக் தானே. அப்போ அந்த சிறப்பு தசைகளால் தான் நடக்கும். ஸோ அதுவும் தவறு. எத்தனாவது இது? ஆறாவது கொஸ்டின். இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலம் நடைபெறாது. துவக்கம் பார்த்தீங்கன்னா எதனால் நடைபெறும்னா எஸ்ஏ கணு, ஹார்ட் ஆஃப் ஹார்ட், எஸ்ஏ கணு வரையும் நடைபெறும். ஸோ பொதுவாக நரம்புகள் வழியாக நடக்காது. மயோஜெனிக் நம்ம. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தசைகள், ஸ்பெஷல் ஸ்பெஷல் மசில்ஸ் ஆஃப் தி ஹார்ட், அதன் மூலமாக நடக்கும். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்தும். ஏழாவது கேள்வி, ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். தப்பு. த பல்மனரி வெயின்ஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது நுரையீரல் சிரை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். மற்ற எல்லா சிரைகளும் பார்த்தீங்கன்னா அசுத்தமான ரத்தம், அதாவது ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை தான் எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? ஓகே. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கப்பா. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை கடத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. நுரையீரல் சிரை ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். அவ்வளோதான். குறைந்த தூக்கிட்டு நிறைய போடுங்க. அவ்வளோதான். எட்டாவது கேள்வி, WBC பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இது கரெக்டு தான். WBCயில் அதில் என்ன இன்டீரியராக என்ன பார்க்கணும்? அதுக்குள்ளே நிறைய செல்கள் இருக்குது. அதில் என்னதுன்னு நீங்களாக பார்த்து பாடம் புரிஞ்சிருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து WBC உடலை பாதுகாக்கும் இல்லைன்னு மறுக்கலை. அந்த WBCயில் எந்த செல்லுன்னு கேட்குறேன். அதுக்குள்ளே நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்குது. அதில் எந்த உறுப்பு நான் கேட்குறேன். ஸோ எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? எட்டாவது கொஸ்டின் கரெக்டு தான். ஒன்பதாவது கேள்வி, வென்ட்ரிக்கல்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈறுதல் வாழ்வுகள் மூடிக்கொள்வதால் லப் எனும் ஒலி தோன்றுகிறது. லப்புன்ற ஒலி எதனால தான் வரும்? மூவிதழ் மற்றும் ஈறுதல் வாழ்வு க்ளோஸ் ஆகிறப்ப தான் வரும். கரெக்டு தான். த க்ளோசர் ஆஃப் தி மிட்ரல் அண்டு ட்ரைகஸ்பிட் வால் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ventricular systole produces the first sound lab. It is a true. தப்பு கிடையாது. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஓரளவு எல்லா கேள்வியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நல்லா படிங்க. நிறைய மார்க் வாங்கணும். சரிங்களா? எக்ஸாம் வரைங்கிட்டு நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.